Hello, UGTRB English, Unit 10, Women's Writing in English, MCQ on Mary Wollstonecraft's Vindication of the Rights of Women. The last video in this section. With this video, we will wind up MCQs on Mary Wollstonecraft's A Vindication of the Rights of Women. Okay, this is from chapter 7 to chapter 13. So there are 13 chapters. அதில் 7th chapterலேருந்து 13th chapter உள்ள கண்டென்ட்ஸை உங்களுக்கு கண்டென்ஸ் பண்ணி I'm giving it in the form of MCQ. Okay, now before getting into the video, let me remind you, dear teachers, those who are watching this video, there is a playlist. நம்ம பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை வந்து நம்ம டைட்டிலுக்கு பக்கத்துலையும் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கைண்ட்லி செக் த பிளேலிஸ்ட். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோஸையும் யூனிட் வைஸாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணப்பட்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் என்னென்ன வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, எதை பார்க்கல அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, இஃப் யூ ஆர் நாட் வாட்ச்ட் எனி ஆஃப் தோஸ் வீடியோஸ், ப்ளீஸ் மேக் இட் அ பாயிண்ட் டு play the video in full, get all the informations and benefit out of it. ரெண்டாவது விஷயம், those are not subscribed, kindly subscribe so that you get all my videos notification. Okay, அப்புறம் kindly share this information with your friends so that they will also benefit. Now getting into the lesson. Question number 1, chapter number 7ல பார்த்தீங்கன்னா, Mary Wollstonecraft, she starts speaking about modesty. ஏன் அப்படின்னா, விமன் அப்படின்னா அவங்க மாடஸ்டியை பற்றி அதிகமாக பேசுவாங்க. தே ஷுட் பி மாடஸ்ட் இன் பிஹேவியர். மாடஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடக்கம் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது தமிழில். பெண்கள் வந்து ரொம்ப அடக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாடஸ்டி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட் வாட் இஸ் டோல்ட் பை மென், பட் ஆக்சுவலி ஆக்சுவல் மாடஸ்டி, தன்மையாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது எதுலேருந்து வரும்? ஸோ மாடஸ்டி இஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கார்டிங் டு ஹர், மாடஸ்டி கம்ஸ் ஃப்ரம் சென்சிபிலிட்டி அண்ட் ரீசன். ஓகே, சென்சிபிலிட்டி ரீசன்லேருந்து தான் மாடஸ்டி வருது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் ஹர் அப்சர்வேஷன். Now moving on to the next one, question number 2. Okay, what is question number 2? How is modesty distinguished from humility? இப்போ மாடஸ்டியையும் ஹியூமிலிட்டியையும் நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரி wollstonecraft சொல்கிறாங்க. அப்போ மாடஸ்டின்னா என்ன, அது எப்படி சார் மாடஸ்டின்னா அடக்கம்னு சொல்கிறோம், ஹியூமிலிட்டின்னா அதுவும் வந்து அடக்கம், பணிவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மாடஸ்டிக்கும் ஹியூமிலிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடஸ்டி is connected with reason, while humility is connected with sensibility. Modesty, reason, இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. Modesty is a rational behavior. Humility is something related with your sins அப்படின்னு போட்டுருக்கோம். Okay, we move on to question number 3. What, according to Mary Wollstonecraft, is the character of General Washington? வாஷிங்டன் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அப்போ அந்த வாஷிங்டனை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் ஜென்ரல் வாஷிங்டன்? ஜென்ரல் வாஷிங்டனை பற்றி இவங்க சொல்ல வருவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் வாஷிங்டன் இஸ் மாடஸ்ட். அவர் வந்து ரொம்ப மாடஸ்ட்டாக இருக்கார் சார், பட் ஹி இஸ் நாட் அ humble. Humility is missing, not humble. Okay, question number 4. How does Mary Wollstonecraft describe the behavior of prostitutes in London? பாருங்க, அவங்களுடைய லைஃப் டைமில், மேரி wollstonecraft லைஃப் டைமில் there were prostitutes in London, and இந்த லண்டனில் இருக்கக்கூடிய ப்ராஸ்டியூட்ஸுடைய பிஹேவியர், how was it அப்படின்னு கேட்டிங்கன்னா, they were pity inducing and lewd. அவங்களுடைய பிஹேவியர் வந்து எப்படி இருந்ததுன்னா, they were pity inducing, அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப பாவமாக இருந்தது. at the same time they were lewd, LEWD means licentious. லைசென்ஷியஸ்னால் கொஞ்சம் வல்கரான பிஹேவியர் தான் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் டு கொஷின் நம்பர் 5. According to Mary Wollstonecraft,
Where does genuine delicacy and purity of mind reside? Purity of மைண்டும் ஜென்யூனான டெலிகசியும் எங்கே இருக்கும் அப்படின்னு அவங்க கொஷின் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. எங்கே இருக்குமா? இட் வில் ரிசைட் இன் கல்டிவேட்டட் மைண்ட்ஸ். அப்படின்னா ஹைலி எஜுகேட்டட் மைண்ட்ஸு கிட்ட தான் என்ன இருக்கும்? டெலிகசி அப்படின்னா குட் மேனர்ஸும் பியூரிட்டி ஆஃப் மைண்டும் இருக்கும். மற்றவங்கள்ட்ட அந்த பியூரிட்டி ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இருக்கிறது கஷ்டம். அந்த டெலிகசி அப்படின்னா நுவான்ஸ்டு பிஹேவியர், இந்த நுவான்ஸ்டு பிஹேவியர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். ப்ளீஸ் நோட் இட். we need to cultivate the mind. ட்ரைனிங் தேவைப்படுது இந்த மைண்டுக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. Question number 6. How does Mary Wollstonecraft compare the modesty of women to modesty of men? இப்போ மாடஸ்டி அப்படின்னு வரும்பொழுது இவங்க பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் அவங்கள பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அப்போ மாடஸ்டி அப்படிங்கிற கான்செப்ட்டு மேன் உமன் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா மேன் எப்படி இருப்பார், விமன் எப்படி இருப்பாங்க? ஓகே, மேன் ஹவ் ஆர் தே மாடஸ்ட், விமன் ஹவ் ஆர் தே மாடஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க? மேனை காட்டிலும் உமன் இஸ் மோர் மாடஸ்ட், மென் ஆர் லெஸ் மாடஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விமனை வந்து எக்ஸால்ட் பண்ணுறாங்க. ஸோ விமென் ஆர் மோர் மாடஸ்ட். அவங்களுக்கு அடக்கம்னா என்னன்னு தெரியும், தன்மையாக பிஹேவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு விமனுக்கு தெரியும், மென்னுக்கு அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், there is a typos. According to Mary Wollstonecraft, girls in what environment may be spoiled. என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இங்கே கேர்ள்ஸை ஒரு சில என்வாயரன்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டிங்கன்னா they may become spoiled. கேர்ள்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எஜுகேட் பண்ணணும். கேர்ள்ஸ் எஜுகேஷன் இஸ் அ மஸ்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அவங்கள ஒரு சில என்வாயரன்மெண்ட்டில் விட்டிங்கன்னா கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே விடக்கூடாதான்? Girls are not to be sent to nunneries, boarding schools, convent. இந்த 3 இடத்துக்கு 3 இடங்களும் என்ன ஆகும் அப்படின்னா விமனுக்கு வந்து இட் இஸ் அ பாசிபிள் கிரவுண்ட் ஃபார் பிகமிங் ஸ்பாயில்டு. நன்னரிக்கு போகக்கூடியவங்க, போர்டிங் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பெண்கள் வழிமாறி போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லியிருக்கா? மேரி வோல்ஸ்டோன்கிராஃப்ட் அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. நவ் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் அப்போ என்ன மாதிரி எஜுகேஷன்? இதுலேருந்து ஒரு கொஷனும் சொல்லிட்டு போயிடுறேன். ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். அப்போ வாட் டைப் ஆஃப் என்வாயரன்மெண்ட் ஷுட் கேர்ள்ஸ் டு பி புட் இன்? அவங்க என்ன பண்ணக்கூடாது? தே ஆர் நாட் டு பி புட் இன் போர்டிங் ஸ்கூல். ஏன் அவங்க ரெகுலர் ஸ்கூலில் போகணும். இன் ஸ்கூல் வேர் பாய்ஸ் ஆல்சோ ஸ்டடி. கோஎட் தான் இவங்களை பொறுத்தவரை பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன். கோ எஜுகேஷன் இஸ் குட். அப்போ தான் மெச்சூரிட்டி வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கோ எஜுகேஷன் இஸ் பெஸ்ட் ஃபார் மெச்சூரிட்டி டு க்ரீப் இன். பின்னாடி அதை பற்றி ஒரு கொஷின் வச்சுருக்கிறோம், இருந்தாலும் ஐ வில் கோ லிட்டில் ஃபாஸ்டர். வாட் டஸ் மேரி வோல்ஸ்டோன்கிராஃப்ட் கிரிட்டிசைஸ் அபவுட் த மிக்சிங் ஆஃப் கேர்ள்ஸ் இன் நன்னரிஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்? அப்போ கேர்ள்ஸை வந்து நம்ம இந்த நன்னரிஸ்லையும் கேர்ள்ஸ் ஸ்கூல்லையும் ஒன்றா சேர்த்து பழக விடும்போது, போர்டிங் ஸ்கூலில் பழக விடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு சின்னதாக ஒரு டவுட்டாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இட் வில் என்கரேஜ் இம்மாடஸ்ட் ஹேபிட்ஸ். தீய பழக்கங்களை அவங்க கற்றுக்கலாம். ஷி இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் லெஸ்பியன் ப்ராப்ளம்ஸ் இன் போர்டிங் ஸ்கூல்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ். அவங்களுடைய அந்த செக்ஷுவல் இம்மாரல் பிஹேவியர்ஸை பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், what does Mary Wollstonecraft emphasize as a handmaid of modesty? Okay, Mary Wollstonecraft வந்து something is called something is called the handmaid of modesty ன்னு சொல்லியிருக்காங்க. What is that? Okay, handmaid of modesty, what is it அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. What is it அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is a personal reserve. Personal reserve. A person has his own choice. And she chooses, or he or she chooses to remain in a particular way, that is called personal reserve. And this is called the offshoot of modesty, handmaid of
மாடஸ்டி, பர்சனல் ரிசர்வ் தெரிஞ்சு வச்சுக்குவோம். அடுத்த கொஷினுக்கு போவோம். கொஷின் நம்பர் 10. அக்கார்டிங் டு மேரி wollstonecraft, வாட் கிரேசஸ் ஷுட் அடான் பியூட்டி? பெண்களுக்கு பியூட்டி மட்டும் பத்தாது, வேறு மற்ற கிரேசஸ்லாம் வேணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் த ப்ரிஸ்கிரைப்டு கிரேசஸ் ஃபார் விமன். பெண்களுக்கு தேவையான ஒரு சில குவாலிட்டிஸ், இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் தட் விமன் ஷுட் பொசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளென்லினஸ், நீட்னஸ் அண்ட் பர்சனல் ரிசர்வ். அப்படின்னா பர்சனல் ஹேபிட்ஸ் அப்படி சொல்லலாம். குட் ஹேபிட்ஸ், சர்டன் குட் ஹேபிட்ஸ், வர்ச்சூஸ், பர்சனல் வர்ச்சூ, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பியூட்டி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நவ் கமிங் டு கொஷின் நம்பர் 11. ஹவு டஸ் விமன் ட்ரெஸ் அக்கார்டிங் டு மேரி wollstonecraft? பெண்கள் எவ்வாறு ஆடை உடுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விமன் வேர் ட்ரெஸ் இன் ஆர்டர் டு கிராட்டிஃபை மென், இன் ஆர்டர் டு சாட்டிஸ்ஃபை மென். ஆண்கள் பெண்கள்கிட்ட ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் பெண்கள் ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டெம்பரரி கிரிட்டிசிசம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய காலகட்டத்தில் பெண்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணாங்க, ஆண்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். நவ் கமிங் டு 12. What type of dressing does Mary Wollstonecraft believe would contribute to purity of mind? The dress that you wear also speaks about the mind. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சஜஷனும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய மைண்டை பியூராக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னா, யூ ஷுட் வேர் நீட் ட்ரெஸ். உங்களுடைய மைண்டு பியூராக இருக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், எக்ஸ்டர்னல் சைன் என்ன அப்படின்னா, உங்களுடைய மைண்டு பியூராக இருக்குன்னா உங்கள் ட்ரெஸ்ஸும் மாடஸ்ட்டாக இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். உங்களுடைய மைண்டு வந்து கொஞ்சம் ஷாபியாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கும் ஷாபியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் பாடி ஆடை பாதி, ஸோ வி நீட் டு ப்ரெசென்ட் வெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்பர் 13. What does she say in question number 13? According to Mary Wollstonecraft, what motivates a Christian woman to preserve her chastity and acquire modesty? அப்படின்னா மேரி wollstonecraft என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்டியன் விமன் என்ன பண்ணுறாங்களாம், தே ப்ரிசர்வ் தேயர் சாஸ்டிட்டி, கற்பை காப்பாற்றிக்கிறாங்க, அதே நேரத்தில் ரொம்ப மாடஸ்ட்டாக அடக்கமாக இருக்காங்க. இது எதிலிருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, there is a belief in Christianity that the body is the temple of the living God. அந்த ஐடியாலஜினாலவே பெண்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய கற்பை காப்பாற்றிக்கிறாங்க, அதே நேரத்தில் ரொம்ப மாடஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கம் டு கொஷின் நம்பர் 14. What does Mary Wollstonecraft claim is incompatible with ignorance and vanity? ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இக்னரன்ஸோடும் வேனிட்டியோடும் ஒத்து போகாத ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, இக்னரன்ஸோடையும் வேனிட்டியோடையும், வேனிட்டினா ப்ரைடு, ப்ரைடு, வெயின் க்ளோரி, ப்ரைட், வெயின் க்ளோரி, இந்த ரெண்டோடும் எது ஒத்து போகாது, ஓகே, எது ஒத்து போகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் மாடஸ்டி டசன்ட் கோ அலாங் வித் ignorance, okay, and it doesn't go along with vain glory, vain gloryயோடு ஒத்து போகாது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. incompatibility அப்படின்னா will not go hand in hand. Question number 15. What is Mary Wollstonecraft's view on advice to women on preserving good reputation? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சொசைட்டி நம்மக்கிட்ட என்ன சொல்லுது, நிறைய அட்வைஸ் கொடுக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உன்னுடைய நல்ல பேரை காப்பாற்றிக்கணும்ப்பா, அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்வைஸை பற்றி இவங்க என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, those advices given to women are considered to be specious poison. இந்த உலகம் நமக்கு கொடுக்கக்கூடிய, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அட்வைஸ், உன்னுடைய உன்னுடைய பேருக்கு களங்கம் வராமல் நடந்துக்கோ, ரொம்ப பேர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் பிளான் பண்ணி பெண்களை வீக் ஆக்குற ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ கொஷின் நம்பர் 16. கொஷின் நம்பர் 16 வருவோம். மேரி wollstonecraft believe that women prioritize their, okay, that women prioritize their dash over character. What is very important is your character. ஆனால் பெண்கள் கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேறு எதுக்கோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, the society demands it from them. They give importance to reputation, what is to come as
The second is given first position. Okay, I think you have got it. Come to question number 17. Okay. How does Mary Wollstonecraft characterize the women who valued herself on the propriety of a behavior before marriage? ஒன்றும் கிடையாது. How did women behave before marriage? Before marriage, women's behavior. Women behavior. Okay. எப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க before marriage அப்படின்னு கேட்டிங்கன்னா, before marriage, women were gallant and notorious. Gallant அப்படின்னா ரொம்ப நாய்ஸியாக ஜாய்ஃபுல்லாக, அதே மாதிரி கொஞ்சம் நொட்டோரியஸாக இருப்பாங்க. நொட்டோரியஸ் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு பதட்டத்திலே வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கொஷின் நம்பர் 18. அக்கார்டிங் டு மேரி wollstonecraft, what is a grand cause of female weakness and depravity? இப்போ விமன் வந்து வீக்காக இருக்காங்க அல்லது மாரலி வீக்காக இருக்காங்க, ஃபிசிக்கல் வீக்னஸ் அண்ட் மென்டல் வீக்னஸ், இந்த ரெண்டுக்கும் வாட் வாஸ் த காஸ், வாட் காஸ்ட் இட்? ஏன் விமன் வந்து இப்படி வந்து இம்மாரலாக சில நேரத்தில் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் என்ன கிராண்ட் காஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விமன் இப்படி இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஓகே men who are weak, they make women weak அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. விமன் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஏன்னா நிறைய ப்ராஸ்டியூட்ஸ் இருந்தாங்க லண்டனில். அப்போ அவங்க சொல்வது இது இவங்களுடைய ப்ராப்ளம் இல்லை சார், இவங்க இப்படி ஆக்கப்பட்டார்கள் யாரால் அப்படின்னா, இந்த அன்சேஸ்ட் men who are wanted in chastity, who are wanting. மேனுக்கு சாஸ்டிட்டி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கற்பென்றால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக வைப்போம் அப்படிங்கிற அதே கான்செப்ட், ஈக்குவாலிட்டி கான்செப்ட். there should be equal treatment in all aspects. when it is chastity, கற்பு அப்படின்னா, man also should be just when it comes to chaste behavior. அவங்களும் மாரலி அப்ரைட்டாக இருக்கணும் சார். அவங்க இம்மாரலாக இருக்கிறதுனால தான் விமன் இம்மாரலாக இருக்காங்க. look at the argument. okay. Question number 19. How does Mary Wollstonecraft describe man's appetite in comparison to women's? Appetite அப்படின்னா desire. Okay. Men's desire, women's desire. அப்போ men's desire எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, men are more under influence of their appetite. இந்த டிசையர் வந்து செக்ஷுவல் டிசையராக கூட இருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, மேன் வந்து he is completely under the influence of his desire. அப்படியே அந்த டிசையர் தான் அவனை நடத்தி கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கொஷின் நம்பர் 20. அக்கார்டிங் டு மேரி wollstonecraft, what effect does unbridled indulgence have on men's appetite? Unbridledனா uncontrolled senseless behavior. அது மேனுடைய டிசையரை எப்படி மாற்றி கொண்டு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it depraves their appetite. it depravesனா it eats their appetite. அவங்க டிசையரை வந்து என்ன பண்ணும், ரொம்ப அதிகமாக பாதிக்கும். unbridled indulgence, senseless behavior will not allow a man to become a very virtuous man, but it will pull down and take him and make him a weak man or immoral man அப்படின்னு அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. Question number 12. Mary Wollstonecraft comment about women's behavior to obtain pleasure and power. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை women also have certain behavior exhibited. என்ன அப்படின்னா, women of her times, they were trying to obtain pleasure and power like men, because they are also influenced by men. அப்போ men are pleasure seekers and power seekers. அதே மாதிரி women are also pleasure seekers and power seekers. But when they are given a chance, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், they naturally square their behavior for pleasure and power. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஆம்ப்ளிஃபைடு மோடில் இருப்பாங்க. ரொம்ப அதிகமாக ப்ளஷர் சீக் பண்ணுவாங்க, ரொம்ப அதிகமாக பவர் சீக் பண்ணுவாங்க. நேச்சுரலி விமன் வந்து நேச்சுரலி they are pleasure seekers but in amplified format. ரொம்ப அதிகமாக கேட்பாங்க, கம்மியெல்லாம் பத்தாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, மேரி wollstonecraft. given a chance they will square their behavior. அதிகமாக ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஓகே.
Right, next one. Question number 22. According to Mary Wollstonecraft, what is the consequence of man's promiscuous amours? Amours na love. Promiscuous na unrestrained love. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it will cause, what will it cause? It will cause destructive barrenness. ஒரு மனிதன் வந்து எவ்வளோ அளவுக்கு காமத்திற்கு பின்பு போகலாம், எவ்வளோ அளவுக்கு அட்வென்ச்சரஸாக இருக்கலாம் அப்படின்னா ஓரளவுக்கு தான். அதை தாண்டி போனால் when he has a relationship with any woman, it will lead to destructive barrenness and contagious flagitiousness அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு அவரை கொண்டு போயிடும். ஓகே, which means again depravity, immoral behavior, contagious behaviorல கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, so one must watch one's own sexual inclination அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 23. How does Mary Wollstonecraft view the custom of exposing children in olden times? Okay, ஆதி காலத்தில் பெண்களை, அந்த குழந்தைகளையும் பெண்களையும், we call them as vulnerables today, இந்த சில்ட்ரனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா ஆடையை இழுப்பு செய்தார்கள். அப்படி செஞ்ச அந்த பிஹேவியர் அப்படி என்ன மாதிரி பிஹேவியர் அப்படிங்கும்போது இட் இஸ் திஸ் கஸ்டம் வாஸ் லெஸ் டிஸ்ட்ரக்டிவ். இன்னொரு விஷயத்தில் சொன்னோம்னா எக்ஸ்போசிங் சில்ட்ரன் டு த ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப் அப்படியும் எடுத்துக்கலாம். when you expose children to the realities of life, they will learn not to be destructive. This is something to do with the sex education also. Okay. Question number 24. According to Mary Wollstonecraft, dash must be nurtured by private virtue for it is to resemble true morality. True morality அப்படின்னா என்ன அப்படின்னா, it is a combination of two things. என்ன அப்படின்னா, private virtue plus public virtue. But public spirit. அப்போ இந்த பப்ளிக் ஸ்பிரிட் எதுலேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரம் ப்ரைவேட் ஸ்பிரிட். ஓகே, ஸோ பப்ளிக் ஸ்பிரிட் இஸ் நர்ச்சர்டு பை ப்ரைவேட் வர்ச்சியூ அப்படிங்கிறது இருக்குது. நம்ம பப்ளிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்முடைய இன்னர் வர்ச்சியூவை பொறுத்து இருக்குது, நம்முடைய ப்ரைவேட் வர்ச்சியூவை பொறுத்து இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. Now we move on to question number 25. According to Mary Wollstonecraft, what is the source of most of the evils and vices in the world? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைக்கு காரணமாக மேரி wollstonecraft ஐடென்டிஃபை பண்ணியிருக்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் நிறைய பேர் கெட்டவங்களாக மாறி போகிறதுக்கு காரணம் ஹெரிடிட்டரி வெல்த், பாரம்பரியமாக அவங்கள்ட்ட வந்து சேரக்கூடிய சொத்து. ஏன்னா நிறைய காசு பணம் இருந்துச்சுன்னா ஒருத்தன் என்ன ஆட்டோமேட்டிக்காக வீணாக போயிடுறான். நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா, நிறைய சொத்து வச்சுருக்கிற அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக குழந்தைய பேம்பர் பண்ணுவாங்க. அந்த பேம்பர்டு சைல்டு, அந்த சைல்டு என்ன பண்ணுவோம், will become bad. Next one, 26. Why does Mary Wollstonecraft argue that women are more debased and cramped by hereditary wealth than men? மென்னை விட அதிக சொத்து உள்ள ஒரு விமன் என்ன பண்ணுவாங்கன்னா, they become debased, immoral. Okay, they become immoral. They don't exhibit modest behavior, ரொம்ப பகட்டாக இருப்பாங்க. And they become cramped. They become evil characters. எது நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when they have too much money, they don't think about the society அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. அந்த கான்டெக்ஸ்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, when women have too much money, they are prevented from becoming soldiers and statesmen. Okay, they don't think of the country and they don't think of governance. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் நல்லா இருக்கிறேன்னா அது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற ரொம்ப குறைஞ்சி போயிடுது. அப்புறம் ஐடியாலஜிக்கல் ஃபீல்டுக்குள்ளார விமன் போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு லக்ஸரி இருக்குது. ஓகே, தட் இஸ் தி ஐடியா. இன் கொஸ்டின் நம்பர் 27, what does Mary Wollstonecraft criticize the British political system? பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாவை வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இந்த இசையில், vindication of the rights of womenல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, this British political system
ரிலைஸ் கம்ப்ளீட்லி ஆன் டாக்ஸஸ். டேக்ஸை மட்டுமே நம்பி இருக்குது, வேறு எந்த விதத்துலையும் அது வந்து சஸ்டெயின் ஆகலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. Now moving on to 28, what does Mary Wollstonecraft suggest by the term loophole? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம லாவில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம சட்டம் கான்ஸ்டிடியூஷனில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. இந்த லூப் ஹோல்ஸ் யாருக்கு அந்த லூப் ஹோல்னு சொல்லும் பொழுது she is telling these things will favor women. லூப் ஹோல்ஸ் இன் த கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனே விமனுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி விமன் என்ன பண்ணுவாங்க, they will assert themselves. Okay, so she uses a term loophole. A loophole in the context of the small gaps in the system constructed by men, which women will use to assert themselves. தங்களை பற்றி மற்றவருக்கு தெரியப்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்திக்குவாங்க, தங்களை அசர்ட் பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் டு கொஷின் நம்பர் 29. அக்கார்டிங் டு மேரி wollstonecraft, what is lacking for women of a superior caste? அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, விமென்லேயுமே ரெண்டு குரூப் இருக்குது. ஒன் இஸ் inferior women, okay, the other one is women of the superior caste. Okay, ordinary women of the ordinary caste, then women of the superior caste. Superior caste na exceptionally talented. The exceptionally talented women, okay, அவங்க என்ன பண்ணணுமா, அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் டிப்ரைவ் பண்ணப்படுது. என்ன அப்படின்னா, they are not able to pursue usefulness and independence. என்னன்னா, இந்த superior caste உள்ள women, they are the ability, they know that their worth. அவங்க எவ்வளோ தூரத்துக்கு கேப்பபிள் ஆனவங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். women who know their worth, அந்த women they don't have chances in the society to be useful. இந்த சொசைட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதற்கு வழி இல்லை. ஓகே, they lack it and they lack independence also. அப்போ women should be useful and women should be independent. These are the two qualities that Mary Wollstonecraft is insisting. ஆனால் நம்முடைய சிஸ்டம் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. Question number 30. What does Mary Wollstonecraft propose regarding women and political representation? இப்போ political representation அப்படிங்கிற விஷயத்தில் women வந்து are they having right representation, just representation இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய காலகட்டத்தில், மேரி wollstone காலகட்டத்தில் இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, she says women should have representation எங்கே, in politics. in politicsல விமென்னுடைய வாய்ஸ் இருக்கணும். there should be equal representation. ஓகே, அரசியலில் பெண்களும் இருக்கணும், 50% பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கிளைம். ஆனால் அது இல்லை அப்படிங்கிறது அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. 31. What does Mary Wollstonecraft criticize about the current system of representation in the country? அதோட கனெக்ட் பண்ணது. ஓகே, இந்த பாலிட்டிக்ஸில் விமனுடைய ரெப்ரசன்டேஷனை பற்றி அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, what is the condition of women in politics? அதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 31 என்ன சொல்கிறாங்க, women are not given any representation and politics is in the hand of despotism, tyrants. And who are these tyrants? Okay, they are male chauvinists. They are male chauvinists. Okay, மென்னை தான் சொல்கிறாங்க, பேட்ரியார்க்கல் மைண்ட் செட்டோடு இருக்கக்கூடிய மென்னை சொல்கிறாங்க. So there is no women representation in her contemporary times. Now question number 32. What alternative profession does Mary Wollstonecraft suggest for women? இப்போ மென் வந்து பாலிட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, நம்ம அதில் இருக்கணும், நம்ம we need to have also representation. பட் ஒருவேளை அது மறுக்கப்படும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, we should fight for it அப்படின்னு சொல்லிட்டு don't be housewives all the time அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. women is not just to be housewife.
வேறு என்னெல்லாம் இருக்கணும்? அதர் தேன் பீயிங் ஹவுஸ் ஒய்ஃப், தே ஷுட் பி சோல்ஜர்ஸ் அண்ட் ஸ்டேட்மென், பிஸ்னஸ் அண்ட் பாலிட்டிக்ஸில் இருக்கணும், நர்சரி அண்ட் மிட்வைஃபரியிலையும் இருக்கணும், அண்ட் இந்த எல்லா ஃபீல்டுலேயுமே விமன் இருக்கணும் அப்படின்னு யார் சொன்னா? மேரி wollstonecraft சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. Now moving on to question number 33. How does Mary Wollstonecraft suggest that man can improve relationship with women? Okay, எப்படி மேன் வந்து விமனோட நல்ல மிங்கிள் ஆகலாம் அப்படின்னா, மேன் அண்ட் விமன் ஷுட் ஹாவ் ரேஷனல் ஃபெல்லோஷிப், இமோஷனல் ஃபெல்லோஷிப் அவாய்ட் பண்ணிவிட்டு மென் அண்ட் விமன் ஷுட் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ரேஷனல், ஓகே, இன்டலெக்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், இமோஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. She is speaking about intellectual friendship. If this happens, உலகத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. There should be intellectual friendship between man and woman. அப்போ ரீசன் வந்து இவங்க ஏன்னா என்லைட்டன்மெண்ட்டால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு ரைட்டர். ஓகே, என்லைட்டன்மெண்ட் gave importance to reason and humanistic ideology. Now question number 34. What qualities does Mary Wollstonecraft believe that women would exhibit, provided condition கொடுக்குறாங்க பாருங்க. என்ன கண்டிஷன்? provided if men were more rational in their relationship. இப்போ ஆண்கள் வந்து பெண்களை நல்லா மதித்து மரியாதையோடு நடத்தினா பெண்கள் எப்படி இருப்பாங்களாம்? அதுதான் கொஷின். பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, women will be more observant, more affectionate and more faithful, and most of all எப்படி இருப்பாங்க? they'll be more reasonable. ஆண்கள் பெண்களை சரியாக நடத்தினால், மரியாதையோடு நடத்தினால் பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம்? they will behave more observant, நல்லாவே எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. they will be more affectionate, more faithful and more reasonable. அப்போ you respect women and they will be better individuals and they will take care of you அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பர்சுவேசிவாகவே நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. she is persuading. How does Mary Wollstonecraft describe parental affection? இப்போ parental affection பற்றி சொல்கிறாங்க, குழந்தை வளர்ப்பு அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு மேரி wollstonecraft கொடுக்குற சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, parental affection எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஓகே, parental affection of her time என்ன இருக்குது? most of the time parents, the way they take care of the children is a kind of blind modification of preservation of self-love. அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய குழந்தைய மட்டும் ரொம்ப செல்ஃபிஷாக அவங்கள்ட்ட சொல்லி வளர்க்குறாங்க. உன்னை பார்த்துக்கிட்டு வெளியில் போகும்போது இந்த ஸ்நாக்ஸ் பத்திரமா வச்சுக்கோ, உன் திங்ஸை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தே இன்சிஸ்ட் ஆன் செல்ஃப் லவ். தே டோன்ட் insist on altruism. So parental love and parental affection becomes a kind of blind modification of self love. ரொம்ப narrowed-ஆ போகுது சார், narrowed approach அப்படின்னு சொல்கிறார். இட்ஸ் அ narrowed approachனு அவங்க சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வெரி narrowed approach towards life. Okay. Question number 36. According to Mary Wollstonecraft, what is one of the grand duties annexed to female character by nature? இப்போ மேன் அப்படின்னா strength, and he is supposed to be very strong in physical strength. அதே மாதிரி விமனுக்கு வந்து நேச்சுரல் டியூட்டி என்போனா கடவுள் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, they are supposed to care for children in their infancy. குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது நேச்சுரலாகவே பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. Question number 37. What does Mary Wollstonecraft suggest about meek wives in relation to motherhood? Okay, motherhood அப்படிங்கும்போது அது வீக்னஸ் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. Motherhood is a strong trait. It's a strong trait. அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு trait. அது ஒரு பர்டிகுலர் கேரக்டர், ஸ்ட்ராங் கேரக்டர். பட் மீக்காக ஒரு சில வைஃப்ஸ் இருக்காங்க. மீக்கனா ரொம்ப சப்மிசிவாக, வாய் பேசா மடந்தைகள் அப்படி இருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க, இந்த மீக் வைஃப்ஸ் என்னவா மாறுவாங்க லேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே பிகம் ஃபூலிஷ் மதர்ஸ். பேசா மடந்தையராக இருக்கக்கூடிய மனைவியர் முட்டாள் தாய்மார்களாக பின்னாடி மாறுவாங்க அப்படின்னு மேரி wollstonecraft வார்ன் பண்ணியிருக்காங்க. டோன்ட் பி லைக் தேட். ஓகே, வாட் இஸ் மேரி wollstonecraft's view on the exercise of parental authority?
இந்த பேரண்டல் அத்தாரிட்டி பற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பேரண்டல் அத்தாரிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, பேரண்ட்ஸ் சில நேரத்தில் அத்தாரிட்டேட்டிவாக இருக்கும் பொழுது வாட் வில் தே இன்சிஸ்ட் ஃப்ரம் த சில்ட்ரன், தே ஃபாஸ்டர் பிளைண்ட் ஒபீடியன்ஸ். கண்மூடித்தனமாக சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிமைகளை வந்து இந்த பேரண்ட்ஸ் உருவாக்கிடுவாங்க. பிள்ளைகளை அடிமையாக வச்சுருப்பாங்க. பின்னாடி அந்த குழந்தைங்க வளரும்போது அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸுக்கு அடிமைகளாக தான் இவங்க இருப்பாங்க. தே வில் நாட் பி ரேஷனல் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. 39 அக்கார்டிங் டு மேரி wollstonecraft, what does demand for blind obedience from children lead to? Okay. The blind demand from obedience இந்த குழந்தைகளை எங்கே கொண்டு போய் விடும்? நம்ம ஒரு குழந்தைய வந்து நான் சொல்கிறதை கேளு அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணிங்கன்னா அது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் ப்ரிவென்ட் தெம் ஃப்ரம் பிகமிங் ரீசனபிள். ரேஷனாலிட்டியை கம்மி பண்ணிடும். இட் வில் ப்ரிவென்ட் தெம் ஃப்ரம் பிகமிங் ரேஷனல். Rationality will come down. Question number 40. What does Mary Wollstonecraft view about the rights of women? What does she view about rights of women? About அப்படிங்கிறத இங்கே மிஸ் பண்ணியாச்சு. What does she view about the rights of women? என்ன அப்படின்னா, இந்த ரைட்டு இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து சில்ட்ரன் மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ரைட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காமனாக people believe that it is actually coming from the King of Kings. King of Kings நான் கடவுள்கிட்ட இருந்து வருது. கடவுள் வந்து எனக்கு யார் மேலே கம்ப்ளீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறாரு? King of Kings here referring to God. God has created me as father and mother and I have complete control over my children அப்படின்னு சொல்லிட்டு parents and time become tyrants. Parents become tyrants. பிள்ளைங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம எல்லோரும் மாதிரி. ஓகே. கொஷின் நம்பர் 41. அக்கார்டிங் டு மேரி wollstonecraft, what is the role of reason in upbringing of children? என்ன சொல்கிறாங்க இப்போ இந்த ரீசன் பற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து யூ cannot teach reason too early. உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாமே ரேஷ்னலாக நல்லா நடக்கணும் அப்படின்னு நன்னடத்தை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே புகுத்த முடியாது. ரேஷ்னல் தாட்டை வந்து சீக்கிரம் புகுத்த முடியாது. அதுங்க லேட்டாக கற்றுக்கும். பி லீனியன்ட் வித் தெம், டோன்ட் பி ஹார்ஷ் வித் சில்ட்ரன் அப்படிங்கிறதையும் இவங்க இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. கொஷின் நம்பர் 42. why does Mary Wollstonecraft argue against making allowances for the faults of parents? என்ன அப்படின்னா, சில்ட்ரனுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய வீக்னஸ் தெரியும்படி நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் வீக்கன் த ஃபோர்ஸ் ஆஃப் ரீசன் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைங்க ரொம்ப என்ன பண்ணுவாங்க, தே வில் பிகம் வெரி வீக் இன் ரீசன். ஓகே. ஸோ அந்த பேரண்ட்ஸுடைய ஃபால்ஸ் பிஹேவியர், த பிஹேவியர், ஃபால்ஸ் பிஹேவியர் ஆஃப் பேரண்ட்ஸ். ஓகே. ஃபால்ஸ் பிஹேவியர் அப்படின்னா இம்மாரல் பிஹேவியர் இல்லை, பட் ஓகே கண்டிஷனிங். Okay. The conditioning behavior of parents doesn't permit the child to be rational. Conditioning behavior of parents என்ன பண்ணும் அப்படின்னா, சில்ட்ரனை ரேஷ்னல் ஆக்காது. அவங்கள பயமுறுத்தி மட்டும்தான், பயத்தை மட்டும்தான் என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமோ இல்லை, அவங்க ரேஷ்னல் பீப்புளாக மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 43. What does Mary Wollstonecraft suggest about exercise of parental authority and its relationship to reason? ஏற்கனவே நம்ம சொன்னது தான். ரொம்ப அதிகமாக நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து அத்தாரிட்டி எக்ஸசைஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் ஹார்ம் த மைண்ட் ஆஃப் த சில்ட்ரன். ரொம்ப சில்ட்ரன்ட்ட ரொம்ப கடுமையாக இருந்தோம்னா அந்த குழந்தைகளுடைய மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஓகே. த சைல்ட்ஸ் மைண்ட் வில் பி அஃபெக்டட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. Question number 44. What is Mary Wollstonecraft's opinion about her contemporary ஸ்கூல் சிஸ்டம்? அப்போ அவங்க காலத்தில் இருந்த ஸ்கூல் சிஸ்டம் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணுச்சு? வாட் வாஸ் திஸ் ஸ்கூல் சிஸ்டம் டூயிங்? வாட் வாஸ் இட் ஃபோக்கஸிங் ஆன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஸ்கூல் சிஸ்டம் வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் டீச்சிங் வர்ச்சியூ டு சில்ட்ரன். ஸ்கூல் சிஸ்டம் என்ன பண்ணுச்சா? இட் வாஸ் இன்சிஸ்டிங் ஆன் டீச்சிங் வர்ச்சியூ. இட் வாஸ் இன்சிஸ்டிங் ஆன் டீச்சிங் வர்ச்சியூ.
Question number 45. According to Wollstonecraft, what do boys acquire too high an opinion of when brought up at home? இப்போ எஜுகேஷன் வந்து ரெண்டு விதமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இங்கிலாண்டில். என்ன அப்படின்னா, எஜுகேஷன் வாஸ் இன் பப்ளிக் ஸ்பேஸ் அண்ட் ப்ரைவேட். வி கால் இட் அஸ் private education and school education. Okay, private and school education, private education and public education. ப்ரைவேட் எஜுகேஷன் ஒரு ப்ரைவேட் டியூட்டரை வச்சு படிக்கக்கூடிய போது அந்த அப்படி ப்ரைவேட்டாக டியூட்டர்டு பாய்ஸ் வந்து என்ன மாதிரி பிஹேவியரை அவர் என்ன மாதிரி மைண்ட் செட் அவங்களுக்கு வரும் அப்படின்னு மேரி wollstonecraft சொல்லியிருக்காங்க. அப்படின்னா they think that they alone are important. Okay? So they become self-centered. தனியாக வீட்டில் டியூட்டர் வச்சு படிக்கக்கூடியவங்க they become self-centered. தன்னை மட்டும்தான் தான் மட்டும்தான் பெரிய ஆள், தான் மட்டும்தான் முக்கியம், தன்னுடைய ஆசைகள் மட்டும்தான் முக்கியம், தன்னுடைய டிசையர் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்டு மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் நாட் இன் ஃபார் ப்ரைவேட் எஜுகேஷன். வேண்டாம், அந்த மாதிரி ப்ரைவேட் எஜுகேஷன் வேண்டாம், பப்ளிக் ஸ்கூலுக்கு அனுப்புங்க பிள்ளைங்களை அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியா. கம் டு 46. என்ன சொல்கிறாங்க? வாட் டஸ் மேரி wollstonecraft propose as a way to avoid extremes in education? என்ன அப்படின்னா, ப்ரைவேட் எஜுகேஷன் ஒரு சைடில் அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பப்ளிக் எஜுகேஷன் அதாவது பாய்ஸ் ஸ்கூல் தனியாக கேர்ள்ஸ் ஸ்கூல் தனியாக அப்படின்னு வைக்கிறதும் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும்? லெட்ஸ் கம்பைன் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் எஜுகேஷன், ரெண்டையும் சேர்ப்போம். ஓகே, ஸோ ஷீ இன்சிஸ்ட் ஆன் co-education in schools. This is very important. அப்போ தான் children வந்து they will evolve as mature human beings அப்படின்னு சொல்கிறாங்க. Now question number 47. What does Mary wollstonecraft find prejudicial to moral character in grade school? ஓகே, என்ன அப்படின்னா, மாரல் ஸ்கூல்ஸ் வந்து they have to teach morality. ஆனால் பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, there is a system of tyranny and it insists on abject slavery. பெரிய பெரிய ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they have rules and அந்த ரூல்ஸை இன்சிஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, instead of teaching morality they teach how to be slaves. slave behavior தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. Question number 48. How does Mary wollstonecraft describe the residents of colleges and presiding figures at public school? The residential colleges அப்புறம் அந்த ப்ரிசைடிங் ஃபிகர்ஸ் இன் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னா அந்த சீஃப் கேரக்டர்ஸ் பப்ளிக் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, they were dogmaticsனா they were insisting on a particular set of rules and they were luxurious. ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய ஸோ கால்டு குளோபல் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸு எப்படி ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப்பை ஒரு ப்ரொபகேட் பண்ணுறவங்கள மறைமுகமாக. ஓகே, அதை மாதிரி இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Question number 49. What suggestion does Mary wollstonecraft give regarding the education of boys and girls? Okay, என்ன சஜஷன் இவங்க கொடுக்குறாங்க regarding education of boys and girls Mary wollstonecraft அப்படின்னு நம்ம இதுதான் கீவேர்ட்ஸ், இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, என்ன சஜஷன் கொடுக்குறாங்க? ஷீ என்ன சொல்கிறாங்கன்னா, both boys and girls should pursue the same studies. ஒரே மாதிரி எஜுகேஷனை ஒரே மாதிரி படிக்கணும், ஒன்றா படிக்கணும். There shouldn't be separate education for man and woman. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனித்தனி எஜுகேஷன் இருக்கக்கூடாது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஸ்டடீஸ் படிக்கணும். பாய் வந்து டாக்டராக படிக்கிறான்னா கேர்ளும் டாக்டராக படிக்கணும். அண்ட் தே ஷுட் ஸ்டடி டுகெதர் இன் த சேம் இன்ஸ்டிடியூஷன். தட் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்கிறாங்க. கோ எஜுகேஷன் அகெயின். நவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, கோ எஜுகேஷன் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டையும் போட்டுருவாங்க. ஸோ தட் ஐ ரீஇட்டரேட் சர்டன் ஐடியாஸ். கோ எஜுகேஷன் then equal opportunity. Okay, equal opportunity. Now we move on to the next question. What activity does Mary wollstonecraft propose for younger children in day school, both for boys and girls? சின்ன வயசில் அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா, they should be taught gymnastics in open air. அவங்களுக்கு பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டி எக்ஸாம் கொஷின் பேப்பரில் இது கேட்டிருக்கான். ஓகே, மூவிங் ஆன் டு கொஷின் நம்பர் 51. என்ன 51?
What does Mary Wollstonecraft propose for girls and boys after the age of 9? ஒரு சில பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப்டர் என்ன பண்ணுவாங்க, they want to become employed in domestic space or in trade. அப்படி இருக்கிறவங்க 9 வயசுக்கு மேலே என்ன பண்ணணும், they should continue education. அப்போ 9 வயசு வரைக்கும் ஜிம்னாஸ்டிக்ஸ், 9 வயசுக்கு மேலே they should go for book education, ஐடியாலஜி அவங்களுக்கு கொடுக்கணும். அது வரைக்கும் 9 வயசு வரைக்கும் ஒன்லி ஜிம்னாஸ்டிக்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் மட்டும்தான் கொடுக்கணும். 52 போயிடுவோம். கொஷின் நம்பர் 52 என்ன சொல்கிறாங்க, what does Mary Wollstonecraft propose? Question number 52, according to Mary Wollstonecraft, what might happen if boys and girls are permitted? பாருங்க, if boys and girls are permitted to pursue the same studies together, என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. என்ன அப்படின்னா, there will be graceful decency will be inculcated early in their life. பையன்களும் பொண்ணும் ஒன்றா படிக்கும் பொழுது டீசென்ட் பிஹேவியரை அவங்க கற்றுக்குவாங்க, இன்டீசென்ட் பிஹேவியரை அவங்க கற்றுக்க மாட்டாங்க. they will become very very decent, they will know how to respect each other mutually அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். 53, what virtue does Mary Wollstonecraft believe should be inculcated as per national education? national level education should be the national concern. அது கவர்மெண்ட்டுடையது, கவர்மெண்ட்டு தான் பார்த்துக்கணும். அப்போ மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில்ட்ரன் நாட் ஒன்லி ஷுட் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் ஒன் அனதர். இப்போ பாய் வந்து கேர்ளையும் கேர்ளை பாயையும் ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும். அதே நேரத்தில் தே ஷுட் ஆல்சோ லேர்ன் how to treat animals. How to treat animals. We should be humane to animals. Humane நம்ம மாற்றணும். We should be humane to everybody, not only to human beings but also to animals. Then, who is criticized by Mary Wollstonecraft for gaining a subsistence by practicing of credulity of women in metropolis? இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய விமனை நம்பி ஏமாற்றக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is astrologers. இந்த ஜோஷியம், ஜாதகம், ப்ரெடிக்டர்ஸ், ஃபோர்டெல்லர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, பெண்களை வந்து நம்ப வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. Question number 45, what term is used by Mary Wollstonecraft to describe a romantic twist of mind produced by confined education, particularly women? விமனை வந்து கன்ஃபைன் பண்ணி நீங்கள் எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா என்னவா மாறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they will become highly sentimental. அவங்கள ஒரு 4 செவத்துக்குள்ளார அடைச்சி வச்சு எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, they will become sentimental, brutes மாறிடுவாங்க. Question number 56, what does Mary Wollstonecraft suggest is the best method for guiding? The best method for guiding, what is the best method for guiding younger girls away from sentimental novel? Girls வந்து sentimental novels தனியாக படிக்கக்கூடாது. அப்போ இவங்க கொடுக்கக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னா, that these children must have a judicious person read the novel to them with explanation. அவங்க தனியாக படித்தாங்கன்னா கெட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் வந்து அவங்க அதை படித்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Question number 57, according to Mary Wollstonecraft, what is a natural inclination? நேச்சுரலாகவே ஒரு இன்க்ளினேஷன் இருக்குது, both sexes despite a hellish yoke of slavery. நேச்சுரலாகவே people are trying to become what அப்படின்னா, they are trying to become vain அப்படின்னா செல்ஃப் க்ளோரியை சீக் பண்ணுறவங்க, both men and women அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் க்ளோரி ஆர் இதுக்கு வேற ஒரு பேர் வந்து ப்ரைட். they try to be proud. Question number 58, what does Mary Wollstonecraft state is women's business before marriage? பெண்கள் வந்து என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னா, they were all the time trying to please men அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Moving on to question number 59, what does Mary Wollstonecraft propose regarding the rearing of children and treating of horse? குழந்தை வளர்ப்பை பற்றியும் குதிரையை வந்து ட்ரெயின் பண்ணுறதை பற்றியும் ஒன்றாவே அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, குதிரையை வளர்க்குறதுனாலும் சரி அல்லது ஒரு சில்ட்ரனை வளர்க்குறதுனாலும் சரி, அவங்கள என்ன பண்ணக்கூடாது, யூ ஷுட் நாட் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள டேம் பண்ணக்கூடாது, அவங்கள டொமஸ்டிகேட் பண்ணக்கூடாது. allow them and be understanding towards them. Okay, don't force them. No
force அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Please don't use force. Next one, what majority of women, according to Mary Wollstonecraft, neglect their children and hand over the children to servants அப்படின்னா many women என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய சரியாக வளர்க்காம யாரை நம்பி அந்த குழந்தைகளை ஒப்படைச்சிட்றாங்களா? சர்வன்ஸ்ட்டு ஒப்படைச்சிட்றாங்க. Question number 61, what does Mary Wollstonecraft believe could be expected from a revolution in female manners? Okay, could be expected என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, there is the possibility of improving mankind. Okay, இப்போ women are asking for rights. இந்த ரைட்ஸ் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா, humanity will benefit. Okay, human upliftment that will happen if women are given their rights. பெண்களுக்கு ரைட்ஸ் கொடுத்து பாருங்க, இந்த உலகமே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. Question number 62, according to Mary Wollstonecraft, what is the source of the greatest number of female follies? இப்போ பெண்கள்கிட்ட வந்து நிறைய தப்பான செயல்பாடுகள் இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் இக்னரன்ஸ். ஒன்று அறியாமை, இன்னொன்று இட் இஸ் அ tyranny ஆஃப் மேன் ஆணாதிக்கத்தினால தான் இந்த பெண்கள் வந்து அறியாமையில் இருக்காங்க. அந்த அறியாமையினால தான் அவங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Question number 63, in the concluding remarks, what does Mary Shelley urge men to do in their judgment of women's action? நீங்கள் பெண்களை வந்து ஜட்ஜ் பண்ண போகிறீங்க, அப்போ உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னவா இருக்கணும், எப்படி இருக்கணும்? How should you approach women? How should you approach them அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? கைண்ட்லி பி லீனியன்ட் டுவர்ட்ஸ் விமென். அவங்களுடைய ஆக்ஷன்ஸை கொஞ்சம் லீனியண்ட்டாக பாருங்கள், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Question number 64, the last but one, Mary Wollstonecraft's Vindication of the Rights of Women is written in how many chapters? மொத்தம் 13 chapters இருக்குது இந்த புக்கில். அப்புறம் 65, the last chapter பார்த்தீங்கன்னா, it is divided into how many sections? அதான் question. It is divided into 6 sections. The last chapter, that is the 13th chapter, is divided into 6 sections. And அந்த 13th சாப்டரில் என்னென்ன விஷயம்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது நம்ம கொஷனில் கொடுத்துருக்குறோம். என்ன அப்படின்னா, that all the follies of women are because of ignorance, and then when women are given freedom, they will become morally upright, and the whole world will change அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So with that we come to the end of MCQs on a vindication of rights of women. Hope these MCQs will help you to score the maximum in your UGTRB exams. Please check the playlist. அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்காத ஏதாவது வீடியோஸ் இருந்ததுன்னா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய kindly subscribe and do share this information with your friends. All the very best. In the next video we will discuss about Nagamandala. Okay, Nagamandala will be the next lesson that I will be taking up.